ஷேய் பாரத் மாதா பார்வதி மதுரை மீனாட்சி இதான் கடைசி அத்தியாயத்தில் கணக்கு 2ஆம் நம்பர் வியாபாரத்தை பிஸ்னஸ் பார்க்கல பூமியில் அத்தனை சிபி ரிப்போர்ட்டு சிஐடி ரிப்போர்ட்டு உளவுத்துறை எல்லாமே எடுத்து கொடுத்துரு. என்னென்ன தயாரிக்கான் என்னென்ன செய்தான் எல்லா அதிகாரியுமே பார்க்காம அதுக்கு செக்ஷனை பூரா அதிகாரி போட்டிருக்கான். அம்புட்டும் பூரா காகித பேப்பரை வாங்கி அவன் பொண்டாட்டி பிள்ளையோட நக்கி சுகமாக போகிறான். சரியா? அதுக்கு தான் கடைசி அத்தியாயத்தில் சிஐடி ரிப்போர்ட்டு சிபி ரிப்போர்ட்டு உளவுத்துறை நீதிமன்ற கோர்ட்டில் என்னென்ன தயாரிக்கான் என்னென்ன ஓட்டுதான் என்னென்ன அளவுக்கு மீறி ஓடுது பூமியில் என்னென்ன தயாரிக்காங்கிற கணக்கு எடுத்து நீதிமன்ற கோர்ட்டில் கொடுத்துரு. கைலாசத்தில் கோர்ட்டில் கடவுள் போட்டார் கணக்கு. கடவுள் போட்ட கணக்கு தப்பாது. அதே மாதிரி விளாண்டுக்கிட்டே இருப்பார். நான் கணக்கு கொடுக்க கோழி முட்டை மாதிரி இருக்கான்னு நினைப்பார். ஏற்கனவே எடுக்கான் 1-2 கணக்கு எடுக்க. ஆனால் இந்த கணக்கு ஒட்டு மொத்தமாக வலிச்சு எடுத்துரு அப்படின்ட்டார். எங்கெங்கே சிட்டி கிராமத்தில் என்னென்ன போட்டு வச்சுருக்கான், என்ன குளத்துக்குள்ள என்ன போட்டிருக்கான், குளத்துக்கு மேலே என்ன போட்டிருக்கான், வீடு எங்கெங்கே கட்டியிருக்கான் எல்லாமே கணக்கு எடுக்க சொல்லிட்டார். நீ எடுக்கலை அப்படின்னா வானரப்பட உள்ளே வந்தோன்னா அவன் தட்டி எடுத்துருவான். எல்லாம் இறங்கி அதான் சிட்டி கிராமத்தை அடைக்கிற கணக்கில் உள்ள கணக்கு தோண்டி எடுப்பார். பல லட்சம் கோடி பேப்பரை வச்சு விளையாடுதான். அறிவேட்டை முட்டாப்பே அச்சடித்து விட்டுட்டான். பூமியை அழிக்கான், எங்கே பார்த்தாலும் அழிக்கான். இது எவ்வளோ பெரிய தப்பு, குற்றத்தில் குற்றம். இப்போ சிஐடி ரிப்போர்ட்டு சிபி ரிப்போர்ட்டு உளவுத்துறை எல்லாம் கேளப்பா. எல்லா ஏரி குளம் பூரா பெரிய கொடுத்துருக்காரு. அப்போ மானிட பேருக்கு என்ன வேணும், சாப்பிடுற உணவு என்ன வேணும், இதை வேலை வாக்காமல் விளைச்சி திங்காமல் உயிர் வாழ்றதுக்கு கொடுத்துருக்காரு. அத்தனை 2ஆம் நம்பராக திருச்சி ஓடுதான். எல்லாமே கம்பெனி என்னென்ன கம்பெனி போட்டிருக்கானோ சிபி ரிப்போர்ட்டு சிஐடி ரிப்போர்ட்டு உளவுத்துறை கணக்கு எடுத்துக்கோப்பா. கணக்கு எடுத்து கோர்ட்ஸில் கொடுத்துரு. சிட்டியில் எத்தனை மில்லு தொழிற்சாலை ஓடுதோ, கிராமத்தில் எத்தனை சிட்டி கிராமத்தில் குளத்துக்கு கீழே குளத்துக்கு மேலே வீடு வாசல் எங்கெங்கே கட்டியிருக்கான், மில்லு எங்கே போட்டிருக்கான் எல்லா கணக்கும் எடுத்து ரிப்போர்ட்டு கோர்ட்டில் கொடுத்துரு. இல்லைன்னா அந்த டைமில் அவர் இதுதான் கணக்கு. அந்த டைம் வரல உள்ளே அவன் இறங்கி அழைச்சி பார்ப்பான். ஐயா என்ன போட்டிருக்காரு கணக்கு, அந்த கணக்கை தோண்டி பார்ப்பான். தோண்டி பார்க்கல அது வரிசைக்கு வந்துடுவான். வரிசைக்கு அங்கங்கே நின்று செக் பண்ணி எடுப்பான். புரிஞ்சுக்கோ? அது மாதிரி என்னென்ன நடத்துதாங்கிற கணக்கை பார்த்துக்கோ. புரியுதா? ரசாயனம் கெமிக்கல் ஆல்கால் எல்லாம் தயாரிக்கிற இடத்த பூரா நுப்பாட்டி சீல் வை, எல்லாம் மூடி தீயை வச்சு என்கவுண்டரில் போட்டு முடி. அதை பூரா என்கவுண்டரில் முடி. அதை முடிக்கலன்னா அப்புறம் இவர் முடிப்பார். கடவுள் போட்டார். நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. சர்ச்சு கோட்டார் ஆணும் பெண்ணும் சாப்பிடுற உணவு பூராமே நீங்கள் ஆல்கால் கெமிக்கல் எல்லாமே சாப்பிடுதிய. காய்கறியிலேருந்து சாப்பாடு உணவு கோதுமை ரைஸு நெல் எல்லாமே நீங்கள் கெமிக்கலை சாப்பிடுதிய. சரியா? எல்லாமே பூமியில் விளையிற பூராமே ஆல்கால் கெமிக்கல் கலந்து தான் அடிக்கும். அதை இயற்கையை தான் கொடுத்தார், செயற்கையை கொடுக்கல. இயற்கையை கொடுத்த பூரா பாழாக்கிட்டான். செயற்கையில் கொண்டு வந்து இப்போ பூமியில் விளையும் பூமி விளையிற இடத்துல அந்த இத்தனை அடிக்குள்ளே விளையிறத 100-200 நாள் 150 நாள் ஆகும். இயற்கை இவன் செயற்கையில் 60 நாள் 90 நாளை வெளியே கக்கி வெளியே எடுக்கான். அப்போ பூமி அலறுது. அதுலேயும் அதை வச்சு என்னென்ன திரிப்புகள் திரிக்கான். அதுக்கு ஆடுக்கு மாடுக்கு கோழிக்கு பறவைகளுக்கு அதிலே கொடுத்துருக்காரு உணவு. எல்லாம் அதிலே எடுத்து அதில் இயற்கையாக தான் இருக்கணும், செயற்கை வரக்கூடாது. அந்த செயற்கையை இப்போ பிடிக்காரு. எல்லாம் போட்டாருப்பா கணக்கு. புரிஞ்சுக்கோ? சிபி ரிப்போர்ட்டு சிஐடி ரிப்போர்ட்டு உளவுத்துறை எல்லாம் மாவட்ட வாரியாக நீ இறங்கி எடுக்கலை அப்படின்னா இவர் அந்த டைமில் இறங்கி எடுப்பார். எடுக்கல அப்புறம் எல்லா அதிகாரி உள்ளே மாட்ட வேண்டிய நிலைமை வரும். அந்த கணக்கை தூக்கி எறிவான். இப்படி நடந்திருக்கு, இப்படி நடக்கு. பூமி விவசாயம் அழிவு, பூமி விவசாயத்தில் அழிவு, மழையை உடைச்சிருக்கான், பாரத்தை பூமியில் ஏற்றுதான், ஒரு ஆதார கார்டில் இத்தனை டன்னுக்கு மேலே ஏற்றுதான், இத்தனை டன்னு கீழே பூமி அழியுது, பூமி கீழே உயிர் வாழ்கிற ஜீவன்கள் புழு பூச்சி வரைக்கும் அழிக்கான். அந்த கணக்கு போட்டவொடனே உள்ளே போயிடுவான். குடும்பமே உள்ளே போயிடும். கணக்கு போட்டாருப்பா. புரிஞ்சிக்கோ? சிஐடி ரிப்போர்ட்டு சிபி ரிப்போர்ட்டு எல்லாமே கணக்கெடு. ரிப்போர்ட் எடுக்கிற அத்தனை என்னென்ன கம்பெனி போட்டுக்கானோ எடுத்து நீதிமன்ற கோர்ட்டில் பதிவு பண்ணு. இன்றைக்கி போட்டார். 60 நாள் டயத்தில் தமிழ்நாடை முடிப்பார், 60 நாள் டயத்தில் டெல்லியை முடிப்பார். 2 பக்கமும் அடிக்கிற அடியில் துவைச்சி எடுத்து மார்க்கத்தில் விடுவார் அரசியல்வாதியை. இப்போ தான் சிக்கலில் ஏற்றுவார். முக்கால் சத்தியம்.